கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அண்ட் இன்னைக்கு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா நான் பேசியிருக்கிறேன். பட் நம்ம கூட பேச போறவங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. மிஸ் சூரத், அதுக்கப்புறம் மிஸ் இந்தியாவுக்கான ஃபைனல்ஸ் வரைக்கும் போனவங்க, தெலுங்கு திரையுலகம் மூலியமா உள்ள இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தமிழ் திரையுலகத்துல எக்கச்சக்கமான படங்களை பண்ணிட்டு இன்னைக்கு கனவு கண்ணியா நம்ம மனசையெல்லாம் கவர்ந்த நமிதா மேம். ஹலோ மேம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். ஸோ உங்க நகை ஸ்டைல்ல நீங்க வந்து சொல்லி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஐயோ, என்ன சொல்ற மச்சான்? ஏசி குனியா இருக்குன்னா எதுக்கு மேல ரொம்ப குனியா இருக்கு. ஸோ எங்க எல்லாருக்குமே நமிதானா ரொம்ப பிடிக்கும். நமிதாவுக்கு யார் பிடிக்கும்? எனக்கு எனக்கு சின்ன சின்ன குழந்தை குட்டி டார்லிங்ஸ் பிடிச்சிருக்கு. எனக்கு சின்ன சின்ன பப்பீஸ் வரும். எனக்கு பப்பீஸ், ஐ லவ் பப்பீஸ். அண்ட் எனக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அவரெல்லாம் இங்க இருக்கு. ஸோ அவரெல்லாம் பிடிச்சிருக்கு. வேற யாரு? அம்மா அப்பா யூஷுவல். ஓகே. மாநாடு மயிலாட அப்படின்ற அந்த பிரம்மாண்டமான ஷோல மை ஃபேவரட். ஸோ இங்க ஜட்ஜா வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தையார எல்லாரும் ஆடாதவங்க கூட ஆட வச்சிட்டீங்க. எனக்கு இப்போ ஆடின மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பண்ணீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி உங்களுக்கு மாநாடு மயிலாட? ஆக்சுவலி தேங்க்ஸ் டு கலா மாஸ்டர். 2007 செப்டம்பர் 21st செப்டம்பர் அப்போ ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் இருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் MM. ஆனா அதுக்கு முன்னாடி அக்கா ஃபோன் பண்ணியாச்சு. 2 days ஐ திங்க் எவ்ரிதிங் ஃபிக்ஸ்ட் இன் 2 days. அதுக்கு முன்னாடி ஃபோன் வந்தாச்சு. ஓகே, இந்த மாதிரி ஷோ இருக்கு, நீங்க பண்ணுங்க. ஆனா தமிழ்ல பேசினேன். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க ஒரே தடவை மச்சான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்க. ஐயோ, ஓகே, மச்சான் ஐ லவ் யூ. உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா இந்த பாவி முன்னால இப்படி ஆவியா வந்து நிக்கிறியம்மா, அது நினைச்சாத்தாம்மா. கல்யாணம் எப்போ அப்படின்னு கேக்குறாங்க. நான் இல்ல, நீங்க ரெடி மக்கள் கேக்குறாங்க. உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு? கிரீஷ், நீங்க ஐ மீன் மேரிட் ஆல்ரெடி? No, I'm not. Oh, very good. I'm in luck. ஐயோ கடவுளே, எங்க போய் இது சொன்னதே போதுங்க. இது போல வார்த்தைகள் வராது. ஆனா ஹைட் எவ்வளவு? அது ஹைட் மட்டும் தான் ப்ராப்ளம். டெஃபினட்டா. எனக்கு ஹீல்ஸ் பிடிச்சிருக்கு. சோ அப்புறம் நான் எப்பவுமே ஹீல்ஸ் போடுறேன். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரே விஷயம் தான் யோசிப்பேன். டாம் க்ரூஸ் இருந்தாரு, நிக்கோல் கிட்மன், அதெல்லாம் கேட்டி ஹோம்ஸ். அப்படி. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் எனக்கு குக்கிங் பிடிக்காது. அதான் நீங்க தான் பண்ணணும். பரவாயில்ல. ரியலி? இன்னைக்கே புக் வாங்கி கத்துக்கிறேன். நீங்க நிறைய போய் சொல்லுவீங்களா மேம்? நீங்க என்ன போய் நிறைய சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? Seriously depending upon the situation. The question. அப்போ நீங்க உண்மை சொல்ல வேண்டிய ஒரு டைம் வந்துச்சு. உங்க ஏஜ் நீங்க சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். I am never a day more than 21. Thanks a lot மேம். இவ்வளவு நேரம் நீங்க கூட இவ்வளவு அழகா பேசுனதுக்கு. அழகான தமிழ்ல பேசுனீங்க, இங்கிலீஷ் ரொம்ப கம்மி பண்ணிட்டு. Thank you. சோ இதே மாதிரி மென்மேலும் நீங்க உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயணமா இருக்கணும். இதே மாதிரி நீங்க தொடர்ந்து எங்களுக்கு ஒரு கனவு கன்னியா கண்டிப்பா இருப்பீங்க. 21ல இருந்து டெஃபினட்டா தாண்டாது. ஒரு 5 வருஷத்துக்கு 20க்கு வந்துருவீங்க நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி உங்களுடைய கனவு பயணம் கண்டிப்பா தொடரணும் அப்படின்றது என்னோட ஆசை. Thanks a lot for. Thank you so much, Girish. Thank you.